நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற உயர்ந்த பதவியையும் சபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசீலா என்ற உயர்ந்த பதவியையும் சிறப்புகளையும் அல்லாஹ் வழங்குவானாக. நாம் நேசிக்கின்ற நபி தோழர்களை அல்லாஹ் நேசிப்பானாக. இந்த மார்க்கத்திற்காக இதை சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல வகைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையில் தியாகங்களை செய்த இமாம்களுடைய கபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிச்சமாக்குவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த சின்ன உரையினை ஆரம்பம் செய்வோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம ஈமான் என்பதை பற்றின ஒரு சில பாடங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியமானது. அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல ஈமான் 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 அப்படின்னு சொல்லி வருவதை நாம் பார்க்க முடியும். அப்படித்தானே? அவங்க ஜனாஸா தொழுகையில செஞ்ச ஒரு துவா என்ன? அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யி அலல் இஸ்லாம் வமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். எங்களில் எவரை வாழச் செய்கிறாயோ அவர்களை இஸ்லாத்தில் வாழச் செய்வாயாக. எங்களில் யாரை நீ மரணிக்க செய்கிறாயோ அவரை ஈமானில் மரணிக்க செய்வாய். எதில் மரணிக்க செய்வாயாக? தம்பி கவனிக்கிறீங்களா? எதில் மரணிக்க செய்வாயாக? ஈமானில் மரணிக்க செய்வாய். ஈமானில் மரணிக்க செய்வாயாக நம்ம கேட்கிறோம் அப்படின்னா ஈமான் என்றால் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாதான் அந்த துவாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஈமான் என்பது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஈமான் என்ன சொல்லுவோம்? நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். நம்பிக்கை, அதைத்தான் என்ன சொல்லுவோம்? ஈமான். ஈமான் என்ற அரபு வார்த்தைக்கு நம்பிக்கை என்ற அர்த்தம். ஆனா ஷரியத் ரீதியான அர்த்தம் என்ன? இது டிக்ஷனரி ரீதியான அர்த்தம். என்ன அர்த்தம்? ஈமான்னா நம்பிக்கை என்பது டிக்ஷனரி ரீதியான அர்த்தம். ஷரியத் ரீதியான அர்த்தம், மார்க்கம் என்ன அர்த்தத்தை அதுக்கு சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கம் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லுது? ஹதீஸ்கள் என்ன சொல்லுது? அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குர்ஆன்ல நம்ம அடிக்கடி ஒரு வசனம் படிப்போம். என்ன படிப்போம்? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹ் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் ரெண்டையும் சேர்த்து தான் படிப்போம். இந்த மாதிரி குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த செய்தி வந்துட்டே இருக்கு. என்ன செய்தி? ஆமனு அமிலு ஸாலிஹ். ஈமான் அமல், ஈமான் அமல், ஈமான் அமல். திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? அந்த வார்த்தை 100க்கும் மேற்பட்ட வசனங்கள். சாமி எண்ணி பார்த்தேன் எவ்வளவுதான் வருது? 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருது. அப்ப ஈமான் என்ன அர்த்தம்? எதுவும் சேர்ந்தது, அமலும் சேர்ந்ததுதான் ஈமான். ஈமான் என்ன? அது ஏதோ உள்ளம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல,
அதோட எதுவும் சேரும்? அமலும் சேர்ந்ததுதான் ஈமான். அமலும் சேர்ந்ததுதான் ஈமான். நாம் இதை சரியா விளங்காதனாலதான் அமல் பக்கத்திலே நாம் என்ன செய்யறது இல்ல, போறதே கிடையாது. ஈமான் என்பது வேற, அமல் என்பது வேற அப்படி நம்ம பிரிச்சுட்டோம். ஈமான் என்பது வேற, அமல் என்பது வேற பிரிச்சுக்கிட்டோம். ஆனா ரெண்டும் ரெண்டோடு என்னது கலந்து, ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றது. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை கொண்டது. ஒரு நாணயத்தின் ஒரு பக்கத்துல என்ன இருக்கும்? தலை, இன்னொரு பக்கத்துல பூ மாதிரி கொடுப்போம். தலை மட்டும் உள்ள ஒரு நாணயத்தை நம்மளோட கொண்டாந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னா அது செல்லுமா செல்லாதா? தூக்கி மூவாரில வீசிடும். நீங்க வச்சுக்கோங்க. சரி, பூ போட்டு அதுக்கு தலை இல்ல, அதான் பூ போட்டு வச்சீங்கன்னா எத்துவாரா? எத்துக்குமா? தூக்கி வீசிடும். அத மாதிரிதான் ஈமானம். ரெண்டும் இருந்தால்தான் அது அல்லாஹ்ட்ட செல்லுபடி ஆகும். ஒன்ன நல்லா வச்சுக்கிட்டு இன்னொன்னு நம்ம சரியா வைக்கணும்னா அது செல்லுபடி ஆகாது. ரயில்வே ட்ராக்ல ரெண்டு தண்டவாளம் என்ன செய்யும்? ஒரே மாதிரி போகும். கொஞ்சம் மாறிச்சுன்னா நான் நடக்கும், பெரிய விபத்தே ஆகும். அதை பார்த்தா ஈமான், அதை பார்த்தா அமல். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, பிரிக்க முடியாதது, கலந்தது. ஹதீஸ்ல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் யஸ்குத். யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ, யார் மறுமையை நம்புகிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். ஈமான் சொல்லிட்டு எதை சொன்னாங்க? அமல சொன்னாங்க. இந்த அமல் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் எதை நம்புறாங்க? அல்லாஹ்வை நம்புறாங்க, மறுமையை நம்புறாங்க. சொல்லலாம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ மறுமையை நம்புகிறாரோ, யுக்ரிம் ضعيفஹு, அவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் அப்படின்னாங்க. ஈமான் சொல்லிட்டு எதை சொன்னாங்க? அமல சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? விருந்தினரை கண்ணியப்படுத்துபவர் தான் எது உள்ளவரு? அல்லாஹ் நம்புறவரு, மறுமை நம்புறவர். இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்களை நாம பார்க்கணும். அப்ப நாம இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். ஈமான் அப்படின்னா வெறும் நம்பிக்கை மனசால ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, அமல்கள்ல உள்ளது, அது அமல்களுக்கு உண்டு. அமல்களும் ஈமான் உள்ளதா? ஈமானுடைய கிளைகள் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். ஈமானுடைய கிளைகள் எத்தனை? 6. மெயினான கிளைகள் 6. ஈமானுக்கு எத்தனை கிளை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? என்னாச்சு? 60 70 சொச்சம்னாங்க. 60 சொச்சம் அல்லது எத்தனை? 70 சொச்சம். 69 அல்லது 79 சொச்சங்கிறது சொல்லுவாங்க. 79 வரைக்கும் போகும்ல, 69 இருந்து 79. அதுல 6 மட்டும்தான் உள்ளம் சார்ந்தது. பாக்கி 69 63 என்னது? அமல் சார்ந்தது. இன்னும் இந்த ஹதீஸை நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தா, உள்ள போறதா இருந்தா இந்த ஹதீஸ்க்குள்ள ஈமானுடைய கிளைகள் 79 சொச்சம் மட்டும் அல்ல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரும் எண்ணிக்கையில இருக்குது என்பதை காட்டுறதுக்காண்டி அதை பயன்படுத்துறது. 1000 ரூபாய் கொடுத்தா நான் தர மாட்டேன்னு சொல்லுவோம், சொல்லுவோமா இல்லையா? ஒரு பெரிய எண்ணிக்கையை பார்த்து சொல்றோம்ல, அந்த மாதிரி சொல்லுவோம். இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஈமானுடைய கிளைகளை பத்தி ஒரு புக்கு தான் எழுதுறாங்க. அதுல எத்தனை ஹதீஸ்களை கொண்டு வராங்க அப்படின்னா, அமல் ரீதியாக 1000 அமல்களை சொல்றாங்க. எத்தனை அமல்? இதெல்லாம் இதுதான், இதெல்லாம் இது எல்லாம் ஈமானின் கிளைகள் தான். இதுவும் ஈமான் தான்ங்கறாங்க, இதுவும் ஈமான் தான். அன்பான சோதரர்களே, சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் அதுவும் என்னதான்? ஈமான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு நாம வரணும். ஈமான் கூட குர்ஆன் எடுத்து போதுனா மட்டும்தான் ஈமான் கொடுங்கிறது இல்லை.
சொல்லாங்க இல்லையா? ஈமானுடைய கடைசி கடையா என்ன சொன்னாங்க? ஈமானுடைய கடைசி கடை என்ன சொன்னாங்க? முதல் கடை என்ன? ஈமானில் 69 கடை இருக்கு. மூத்த கடை இருக்கு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றது. நடுவில் உள்ளது வெட்கப்படுறது. கடைசி கடை இமாதத்துல் அதா அனித் தரீக், பாதையில் கிடக்கிற முட்களை தொலை தரக்கூடிய விஷயம். அது ஈமான். எது ஈமான்? எது ஈமான்? பாதையில கிடக்கிற ஒரு கண்ணு கிடக்கு, அதை நவுத்தி போட்டீங்களா, இதுதான் ஈமான். அது எது சார்ந்தது? அது கை சார்ந்தது அல்லது கால் சார்ந்தாங்க, அப்படித்தானே? காலால தட்டுவோம் அல்லது கையால் தூக்கி போடுவோம், அதுவும் ஈமான். ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு அமலுக்குள்ளேயும் அது இருக்கு. அதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, லகீது அக்ஸர மின் அல்ஃபி ரஜுலன், நான் 1000க்கும் மேற்பட்ட அறிஞர்களை சந்தித்திருக்கிறேன். சொல்றாங்க யாரு? எல்லாரும் தூங்குறீங்க நல்லா. சொல்றாங்க யாரு? சொல்லுங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் 1000க்கும் மேற்பட்ட அறிஞர்களை சந்தித்திருக்கிறேன். அவங்களே பெரிய அறிஞர். அவங்க எத்தனை பேர் சந்திச்சிருக்காங்க? அவங்க காலத்திலே அவங்க 1000 மேற்பட்ட அறிஞர்கள். சும்மா சாதாரண மக்கள் அல்ல, சாதாரண மக்கள் அல்ல, படிக்காத மக்கள் அல்ல, எல்லா அறிஞர்கள். 1000க்கும் மேற்பட்ட அறிஞர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களில் ஒருவர் கூட கருத்து வேறுபாடு கொண்டதில்லை. என்ன கொண்டதில்லையா? கருத்து வேறுபாடு கொண்டதில்லை. இந்த விஷயத்துல இன்னல் ஈமான, நிச்சயமாக ஈமான் என்பது அது உள்ளம் சார்ந்தது, அது அமல் சார்ந்தது. ஈமான் கூடும், ஈமான் குறையும் என்ற இந்த விஷயத்துல அந்த 1000 அறிஞர்களும் ஒத்த கருத்துல இருக்காங்க. எத்தனை அறிஞரா? 1000 அறிஞர். நம்மட ஈமான் கிட்ட என்ன சொல்லுவோம்? உள்ளத்துல இருக்கு சொல்லுவோம். அந்த 1000 அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்காங்க? ஒரே கருத்து தான். ஈமான் என்பது உள்ளம் சார்ந்ததும் அதே சமயத்தில் அமல் சார்ந்ததும், நாவு சார்ந்த அமல் சார்ந்தது. பண்பாடு அல்லாஹ்வுடையவர்களே, இமாம் புகாரில இன்னொரு செய்தியை சொல்றாங்க. இன்னொரு புகாரில ஒரு செய்தி கொண்டு வராங்க. என்ன கொண்டாங்க? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒருத்தர் இருந்தார். யாரு? யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ். நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு காலத்துல ஒரு பெண்மணி வீட்டுல என்ன செய்வாங்க? தன்னுடைய மகள்கிட்ட பால்ல தண்ணி கலந்து விட சொல்லுவாங்களா இல்லையா? அந்த பிள்ளைக்கு சொல்லுவோம், உமர் பார்க்காட்டலும் அல்லாஹ் பார்க்கறான், நான் செய்ய மாட்டேன். இது யார் காது கூடும்? உமர் அவங்க காது கூடும். அவங்க என்ன செய்வாங்க? மறுநாள் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து தன்னுடைய மகனுக்கு என்ன செய்வாங்க? சாலிம் நினைக்கிற ஒரு பேரு, அவருக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களா? இவங்க இந்த பெண்ணுக்கும் இந்த சாலிமுக்கும் பிறந்தது ஒரு மகன். அந்த மகளுக்கு பிறந்தது யாரு? இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். வரலாற்றில் 2வது உமர் என்று அழைக்கப்பட்டவர். உமருடைய ஆட்சி எப்படி பேசுவோம்? உமருடைய ஆட்சி மாதிரி வரலாறு சொல்லுவோமா இல்லையா? வரலாற்றில் 2வது உமர் என்று அழைக்கப்பட்டவர் தான் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ். இவங்க சாதனை என்னன்னா, பைத்துல் மால்ல பெரிய அளவுக்கு சாதனை பண்ணாங்க. இவங்க காலத்துல பாத்தீங்கன்னா விதவைகளுக்கு பணம், முதியவர்களுக்கு பணம், கல்யாணம் முடிக்காம இருப்பாங்களே அந்த ஆண்களுக்கு பணத்தை கொடுத்து மறுத்து கல்யாணத்தை முடிப்பாங்க. எல்லாருக்கும் பணத்தை கொடுத்தாங்க. அது போக மிச்சம் இருந்துச்சு. அந்த பணத்தை என்னடா செய்யலாம்னு பார்த்துட்டு கடைசியில இஸ்லாத்துக்குள்ள இருப்பாங்க சில பேர், ஆனா நான் முஸ்லீமா இருப்பாங்க. அவங்க இஸ்லாத்துக்குள்ள உள்ள அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும்? வரி கட்டணுமா இல்லையா? என்ன ஜிஸியா வரி கட்டணும், குறிப்பிட்ட அமௌண்ட். ஜிஸியா எவ்வளவு ஆகும்? 100 எவ்வளவு? நம்மளால 102 ரூபா 50 பைசா ஜக்காத்து கொடுக்கணும். அவங்க 1 ரூபா கொடுத்தா போதும். யாரு? ஜிஸியா வரி. அவ்வளவுதான், பெருசா கிடையாது. அது பின்னால வந்தவங்க தான் ஜிஸியா வரி இஸ்லாமியர்கள் அப்படி இப்படின்ட்டா. ஒன்றும் கிடையாது. 1 ரூபா 50 பைசா சம்பாதிச்சாலும் சில பேர் அது கொடுக்க முடியாம ஏழைகளா இருந்தாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அந்த நான் முஸ்லிம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காசை கொடுத்து, இந்த உனக்கு கடன், இது என்ன செய்யணும்? கவர்மெண்ட்டுக்கு முதல்ல கேட்டு பிறகு இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடு. கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது கட்டிடு, இது போதும்
பொது பைத்துல் மால் நாளைக்கு தள்ளுபடி பண்ணனாலும் இத பண்ணலாம். கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஜிஸியாவை கொடுத்தான். இப்படி வரைக்கும் போச்சு அந்த பைத்துல் மால். பெரிய வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி. இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, எதுக்கு ஈமான்னா என்ன அப்படி கருத்து சொல்றாங்க. இதல்ல ஈமான்னா என்ன? ஈமான் என்ன? இன்னல் ஈமானி ஃபராயித வ ஷராஇய வ ஹுதூத வ சுனனா ஃபமன் இஸ்தக்மலஹா இஸ்தக்மலல் ஈமான். ஈமான் நாலு விஷயங்கள். ஒண்ணென்ன? ஃபர்லுகள். அல்லாஹ் நம்ம எதெல்லாம் கடமையாக்குனானோ அதை செய்வதுதான் என்ன? ஈமான். ஷிர்க் வைக்காத வைக்கிறேன்னா என்ன? ஈமான். ஷிர்க் வச்சா ஈமான் இல்லை. அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, இது ஈமான். அல்லாஹ் நம்ம கட்டளை போட்டது. அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கினால் அது ஈமான் அல்ல. அல்லாஹ் எதெல்லாம் ஃபர்லாக்குனானோ அது எல்லாமே ஈமான். பெற்றோர்களை கவனிக்கணும், இது ஃபர்ல். அப்படிதானே? இது என்னது? ஈமான். ஃபர்லுகள் எல்லாவற்றையும் கடைபிடிப்பதுதான் ஈமான். ரெண்டாவது சொன்னாங்க வ ஷராஇய, ஷரியத்து படி நடப்பது. குர்ஆன் சுன்னா. அவ்வளவுதான். குர்ஆன் மார்க்கத்தின் அடிப்படை தானே. ரெண்டா மூணா நாளா? ரெண்டு தான். குர்ஆன் சுன்னா. விளக்கம் யார் விளக்குங்கும் போது நம்ம என்ன போவோம்? நபி தோழர்கள் விளக்கத்தை எடுக்கலாம், சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு போறோம். நம்ம மார்க்கத்தின் அடிப்படை தான். ரெண்டு தான். சோர்ஸ் ரெண்டு தான். அப்ப எந்த ஒரு அமலை செய்தாலும் ஷரியத்து படி நீ செய்றீங்களா அதுதான் ஈமான். ஷரியத்துக்கு மாற்றமா செஞ்சா அது ஈமான் அல்ல. ஈமான் விட்டு வெளியே கொடுக்கு. மூணாவது சொன்னாங்க ஹுதூதன், சில வரைமுறைகள் இருக்கு. ஹலால் ஹராம் இருக்கா இல்லையா? ஹலால் ஹராம் இருக்கு. ஹலால் ஹராமை பேணுவது ஈமான். ஹலால் ஹராமை பேணாதது ஈமான் அல்ல. நம்ம நினைச்சுக்குவோம் சிகரெட் அடிக்கிறதுலாம் ஒரு பெரிய ஹராமா அப்படின்னு நினைச்சுக்குவோம். அது என்னது? ஈமான். அது அடிக்காமல் இருப்பது ஈமான். இந்த மாதிரி என்ன ஹராம் இருக்கோ எல்லாம் தெரியும். அப்ப நமக்கு தெரியும். நம்ம நினைச்சுக்கிறோம் ஈமான்னா இல்லம் சார்ந்த விஷயம். சிகரெட் அடிக்கிறேன் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அது என்னது? ஈமான். ஈமான் குறைஞ்சிருக்கும். சிகரெட் அடிச்சீங்கன்னா என்ன செய்யும்? போக மேல மேல போக போக ஈமான் செய்யும் குறைஞ்சு. நல்லா பாரு. அடுத்து சொன்னாங்க சுன்னனா, சுன்னத்துகளை பேணுவது. சுன்னத்துகளை பேணுவதும் என்ன? ஈமான். சில சுன்னத்துகள் நம்மள சொர்க்கத்துல எங்கேயோ என்ன செய்யும்? கொண்டு போயிடும். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவு? ஈமான்னா என்ன? உள்ளத்துல இருந்து உள்ள விஷயம் இல்ல, வெளியில எல்லா இடத்துல இருக்குது. எல்லா அமல்களே அது இருக்குது. ஃபர்லுகளை செய்வது ஈமான், சுன்னத்துகளை பேணுவது ஈமான், மார்க்க அடிப்படையில் வாழ்வது ஈமான், ஹலால் ஹராமை பேணுவது ஈமான். என்ன ஹலால் ஹராம்னா அது நம்ம நிறைய இருக்குது. எந்த ஹலாலானோ அது பேணினால் ஈமான். ஹராமை விட்டு விலகி இருந்தால் அது ஈமான். அதை செய்யாமல் இருந்தால் ஈமான். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நாம இந்த அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு அமல் செய்யும் போது யோசிச்சு செய்வோம். நாம செய்யக்கூடியது ஈமான்ல. பணமே கொடுக்குற ஒரு ஆளுக்கு சதக்கா கொடுக்குறோம். 100 ரூபாய் கொடுக்குற இடத்துல 10 ரூபாய் கொடுக்குறோம். அப்ப யோசிக்கணும், சதக்கா என்பது என்னது? ஈமான். ஈமான்ல நம்மளால 100 ரூபாய் கொடுக்க முடியும் தானே. ஏன் நம்ம ஈமான நம்ம குறைச்சிக்கணும்? 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க முடியும், ஆனா 100 ரூபாய் கொடுக்குறது. இப்ப என்ன நினைச்சுக்கிட்டோம்? ஈமான் என்பது 1000 கொடுத்து பெரிய ஈமானுக்கு நமக்கு நடக்கும். நிறைய சவால்கள் நான் பாக்குறோம். 10,000 ரூபாய் இருக்கும் போதும் பள்ளிக்கு 100 ரூபாய் சந்தா, அல்ஹம்துலில்லாஹ், யாரும் நான் குறை சொல்லல. அதே 30,000 டக்குன்னு சவுதியில சேலரி ஏறிடுச்சு, துபாயில ஏறிடுச்சு, அபுதாபில போயிருக்கிறார். 30,000 டக்குன்னு சேலரி வாங்குறாரு. 30,000 ரூபாய் அல்ல 20,000 ரூபாய் அதிகப்படுத்தி கொடுத்துட்டான். 100 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன், போடுங்க 300ல இருந்து 300 ரூபாய் எனக்கு, நான் 300 ரூபாய் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் நம்மள இருக்கிறோம்? ஒரு 6 மாசம் போனா அப்படியே சம்பளம் ஏறி 80 ரூபாய்க்கு போயிடும்.
அடுத்த ட்ரிப் வரும்போது தான் அவருக்கு தெரியும். போய் 6 மாசத்துலயே சம்பளம் 80 ரூபாய்க்கு ஏறிடும். 1.5 வருஷம் கழிச்சு ஒரு ஊருக்கு வரும்போது தான் தெரியும் இவர் 10,000 20,000 சம்பளத்துக்கு போனாரு, இவருக்கு 80,000. 1.5 வருஷம் நமக்கு தெரியாமலே இருக்கும். அதுக்கப்புறம் செய்வோம் தெரிஞ்சுட்டா நமக்கு அப்புறம் தான் சந்தா கேட்போம், கொஞ்சம் கூட்டி தருவார். அது 100 ரூபாய்க்கு டக்குன்னு 500 ரூபாய் கிடையாது, 200 ரூபாய் 300 ரூபாய் இப்படிதான் ஏறும். ஆனா அல்ல நமக்கு டக்குன்னு ஏற்றி தந்தானே அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அது ஈமான் நம்ம நினைக்கவே இல்லை. அப்ப ஒன்றொன்றையும் ஈமான் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த அமல் என்ன செய்யலாம், ஒரு ஸ்பிரிட் நமக்கு என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இது யதார்த்தமான, இது அடிப்படையாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரி, இப்போ அமல்கள்ல நிறைய அமல்கள் இருக்கு. அல்லாஹ்வுக்கு செய்கிற அமல்கள் இருக்குது, அதே மாதிரி மனிதர்களுக்கு செய்கிற அமல்கள் இருக்கு. அல்லாஹ்வுக்கு செய்கிற அமல் செஞ்சாலும் ஈமான் கூடும், மனிதர்களுக்கு செய்கிற அமல்களை செஞ்சாலும் என்ன செய்யும், ஈமான் கூடும். அல்லாஹ் செய்கிற அமல்கள் ஒரு மிக முக்கியமான அமல் தான் என்ன, தொழுகை. நாளை மறுமையில அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி எதை பத்தி கேள்விக்கப்பா சொல்லுங்க. அவன் விஷயத்துல என்ன கேட்பான், தொழுகை தான் அல்லாஹ் கேட்பான். தொழுகை தான் அல்லாஹ் கேட்பான். இப்ப இந்த அமலை நாம சரியாக செய்கிறோமா? எல்லாரும் நம்ம தொழுகிறாங்க வந்திருக்காங்க. ஆனா தொழுகையில பாத்தீங்கன்னா சில தவறுகள் நமக்கு சில நேரத்தில் அறிஞ்சு செய்யறோம், சில நேரங்கள்ல அறியாமலையும் செஞ்சிடும். ஒழுவுல இருந்து நிறைய தவறுகளை நம்ம செய்யறோம். ஒழுவு செய்யும்போது என்ன செய்யறோம், முதல்ல பிஸ்மில்லா சொல்றது இல்லை, மறந்துட்டா ஒழுவு செய்யறாதுங்கிறது இல்லை. ஆனா முதல் சுன்னத்து என்ன, பிஸ்மில்லா சொல்றது, அது கிடையாது. அந்த சுன்னத்து பிஸ்மில்லா சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க, முழுசா சொல்லணும். என்ன செய்வாங்க சொல்லுங்க, ஒழுவு செய்யும் போது பிஸ்மில்லா முழுசா சொல்லணும். எப்படி சொல்லணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் தெரிஞ்சுக்கிதான் வந்திருக்கிறோம், சரிங்களா? ஒழுவு செய்யும் போது பிஸ்மில்லா மட்டும்தான் சொல்லணும். நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அது குர்ஆன் ஓதும்போது தான் சொல்லணும். அப்புறம் அல்லாஹ்வும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுப்ஸி வல் ஹஸத் பாத்ரூம் போகும்போது சொல்லணும். குர்ஆன் ஓதும்போது அவுது பில்லாஹி சில இடங்கள்ல சொல்லி தந்த இடங்கள்ல சொல்லலாம். ஆனா ஒழுவு செய்யும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, பிஸ்மில்லா சொன்னாலே போதும், சரிங்களா? தவறு கவனிச்சுட்டே இருக்கும். ரெண்டாவது தவறு என்ன, டேப்பை திறந்து அல்லது தண்ணி எடுக்கிறது. சொல்லுங்க, 2 கையில தண்ணி எடுக்கிறது சிறந்ததா அல்லது ஒரு கையில தண்ணி எடுக்கிறது சிறந்ததா? அங்கே சத்தமே மாட்டேங்குது. ஒரு கையில தண்ணி எடுக்கணும். நிறைய பேர் எப்படி பண்றோம், நிறைய தண்ணி ஊத்துதுங்கிறதுனால என்ன செய்யறோம், 2 கையில பிடிச்சோம். அது செய்யக்கூடாது, அது தவறு. ஒரு கையில அளவு தண்ணி என்பது 2 கையில தண்ணி பிடிச்சு கழுவுறது ஒரு பேரும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. சொல்ல என்ன செய்தீங்க, ஒரு கை அளவு தண்ணி போதுமானது. இப்படி பிடிக்கிறீங்க, டேப்பை வேகமா திறந்தீங்கன்னா கையில் தண்ணி நிக்காது. மெதுவா திறந்து தண்ணி பிடிச்சிங்கன்னா என்ன செய்யும், கையில தண்ணி இப்படி வச்சுட்டு பிடிச்சிங்கன்னா நிக்காது. எல்லாம் கவனிக்கிறோம். இப்படி வச்சு பிடிக்க முடியல, கையை இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட என்ன செய்யும், கொஞ்சம் தண்ணி அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தண்ணி பிடிக்கிறதுல என்ன செய்யறோம், ஒரு தவறு நடக்கும். என்ன தவறு, 2 கேட்டு உள்ள தண்ணி. எத்தனாவது தவறு, 2வது. 3வது விஷயம் என்ன, கையை இப்ப ஆரம்பிக்கிறோம், உழுவ ஆரம்பிக்கிறோம். உழுவ ஆரம்பிக்கும் போது என்ன செய்வோம், சில பேர் கை ஒரு கையை பிடிச்சி ஒரு கையில மட்டும் என்ன செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஒரு கையில பிடிச்சி 2வது கை தண்ணி மாத்தி 2 கையும் என்ன செய்யணும், வலது கை மூலம் தண்ணி விட்டு வரும். அதே தண்ணிய புரியுதா, இப்படி பிடிக்கிறீங்க, கொஞ்சம் தண்ணி விடுறீங்க. இப்ப 2 கைக்கு தண்ணி விட்டுருச்சா, இப்ப இதை கழுவுறீங்க, இங்க தண்ணி ஊற்றி என்ன செய்றீங்க, இதை கழுவு. 2 கையும் மணிக்கட்டு வரைக்கும் என்ன செய்யறோம், கழுவுறோமா? இதை நம்ம செஞ்ச தவறு என்ன, இதை மட்டும் ஒருக்கா செய்யறது, அப்புறம் இதை செய்யறது, அது செய்யக்கூடாது, சரியா?
அதே மாதிரி இந்த கையை கழுவும் போது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொன்னா. எனக்கு இந்த 3 தடவை நான் கழுவிட்டேன், 3 தடவை கழுவிட்டேன். இந்த இடத்துல எனக்கு தண்ணி படலை, ஒளி சேரமா சேராதா? சேரமா சேராதா? இது சுன்னத்து தான், ஒளி சேரும். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, அதை செஞ்சா மட்டும்தான் இது சேரும். ஓகே, சொல்றேன் பின்னாடி வரும். அப்ப ஒளி சேரும். செய்யும் போது நீங்க முதல்ல கவனிக்கணும், நிறைய பேர் ஒளி செய்யறதுன்னா தண்ணி ஊத்துன்னு நினைச்சுட்டோம். ஒளி செய்யறது என்ன? நிறைய பேர் தண்ணி பிடிச்சி இப்படி ஊத்திடுறது கையில. முதல்ல என்ன செய்யணும்? கழுவுதல். தேய்ச்சி என்ன செய்யணும்? தேய்ச்சிட்டு ஒன்ஸ் தேய்ச்சிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்றோம், உங்களுக்கு டவுட்டே வராது. கையில வந்து தண்ணி பட்டிச்சா படலையான்னு என்ன வராது, டவுட் வராது. நீங்க ஒரு தடவை செய்யும் போது, முதல் தடவை 2 3 தடவையும் சரி, நீங்க என்ன செய்யணும்? தண்ணியை குடிக்கும் போது நல்லா கையை வச்சு என்ன செய்யணும்? தேய்ச்சி தான் நீங்க கழுவும். தண்ணி ஊத்துறதல்ல ஒழு, தேய்ச்சி கழுவும். சரியா? அது மாதிரி இன்னொரு இதை செய்யாமலே நாம் இருக்கிற விஷயம் என்னன்னா, கையை என்ன செய்யணும்? கழுவும் போது ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டோம், 2 கைகள்னா இப்படி செய்யணும். இப்படி ஒருக்கா செய்யணும், எப்படி ஒருக்கா செய்யணும். ஏன் இந்த இடத்துல என்ன செய்யாது? தண்ணி சேராம இருக்கும். செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒண்ணு செய்யறது, இப்படி ஒண்ணு செய்யுது. சொல்ல புரியுதா? எல்லாம் கவனிக்கணும். அப்ப இதை 3 தடவை என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? கரெக்டா நம்ம செய்யணும். அப்புறம் அடுத்து என்ன செய்வோம்? மூக்குக்கு தண்ணி விடுவோமா? வாய்க்கு தண்ணி விடுவோம். அதே அளவு தான் தண்ணி எடுக்கணும். வாய்க்கு விடுறோம், அப்புறம் மூக்கு விடுறோம். 2ம் செய்யலாம். ஆனா ஒரே நேரத்துல 2ஐயும் செய்யறதுதான் சிறந்தது. ஒரே நேரத்துல 2 செய்யறதுனா என்ன? ஒரே நேரத்துல 2 செய்யறதுனா என்ன? அந்த தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பாதி தண்ணியை வாய்க்கும், பாதி தண்ணிய மூக்களையும் விட்டு உரியணும். உரியக்கூடாது. மூக்குல சொல்லுங்க, உரியணும்னா சும்மா அப்படி விட்டுடணும். மூக்கல உரியணும். அந்த தண்ணி இங்க வரைக்கும் என்ன செய்யணும்? போகணும். சும்மா அப்படி விடுறது இல்லை, விட்டு அப்படி போவாது. நீங்க உரியணும். முதல்ல ஒரு 2 நாளைக்கு இங்க நீங்க உரியும் போது தண்ணி இங்க ஏறும், மண்டை ஏறும், சுருடு தலைக்கு ஏறும், ஒரு மாதிரி திட்டுமுடும். பழக்கம் இல்லாதனால 2 நாள் கழிச்சு என்ன ஆயிரும்? கரெக்டா உரியுவீங்க, கரெக்டா தண்ணி குடிப்பீங்க. அப்ப தண்ணி வாயில விடுறது அதோட சேர்த்து மூக்குல நாம உரியுறது. இது வரைக்கும் தண்ணி போறதுக்கு நாம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கோம். இது ஒரு தவறு, நாம செய்யக்கூடிய ஒரு தவறு. என்ன தவறு? மூக்குக்கு தண்ணி விடணுங்கிற பேர்ல தண்ணி விடுவோமே தவிர உரிய மாட்டோம். புரியுதா? அடுத்து என்ன செய்யணும்? முகத்தை கழுவு. முகத்தை எது வரைக்கும் கழுவணும்? இந்த முடியில இருந்து தொண்டை வரைக்கும், இங்க வரைக்கும். அப்புறம் இந்த காது இங்க இருந்து இந்த காதனுடைய பக்கம், இந்த இடம் ஃபுல்லா செஞ்சிருக்கணும். உங்களுக்கு நினைஞ்சிருக்கணும். எவ்வளவு தண்ணி எடுக்கணும்? அப்ப நினையும். தாடியெல்லாம் பெருசா வச்சிருக்கிறோம், நினையணும் அப்படின்னு 2 கை தண்ணி குடிக்கலாமா? தேவையில்லை. ஒரு கை தான் அளவு, ஒரு கை தான். ஒரு கையை நீங்க சரியா தண்ணியை குடிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அதுவே அதிகமா இருக்கும் நீங்க முகத்தை கழுவுறது. அப்ப முகத்தையும் அந்த மாதிரி என்ன செய்யணும்? தண்ணி ஊத்தி 2 கைக்கு மாத்தி 2 கைக்கு தான் முகத்தை கழுவணும். சில பேர் என்ன செய்யறாங்க? தண்ணி எடுத்து பிரிக்கிறது. 2 கைக்கு நீங்க செய்யும் போது அங்கேயும் தேய்ச்சி கழுவும் போது எல்லா இடத்தையும் செய்யும், தண்ணி அழகா போயிடும், அழகா போயிடும். அப்ப இதை என்ன செய்யணும்? நாம கவனிக்கணும். எல்லா இடத்துலயும் தண்ணி படுதா? முகத்துல தண்ணி ரொம்ப முக்கியம். முகம் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன செய்யறது? கை கழுவுறதுல கை கழுவுறது. நிறைய பேர் எப்படி கை கழுவோம்? அப்ப ஏற்கனவே எது ஒரு கை கழுவியாச்சு, கை கழுவியாச்சு. முதல்ல என்ன செஞ்சோம்? எது வரைக்கும் கழுவணும்? மணிக்கட்டு வரைக்கும் கழுவணுமா? சரி, மணிக்கட்டு வரைக்கும் ஏற்கனவே நினைஞ்சிருச்சு, ஃபுல்லா நினைஞ்சிருச்சு, அழகா செஞ்சுட்டோம். இப்போ கை கழுவ தண்ணி எடுக்கிறோம். தண்ணி எடுத்து தண்ணி எப்படி ஊத்துறோம்? ஊத்திட்டு இங்க இருந்து இது வரைக்கும் என்ன செஞ்சணும்? தேய்ச்சி நல்லா நீங்க ஒன்ஸ் தேய்ச்சிட்டீங்கன்னா தான் சந்தேகம் போகும். இல்லைன்னா சந்தேகம் இருக்கும். ஊத்தக்கூடாது. தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம்
இங்க இருந்து எடுத்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி தேய்க்கணும். முட்டுக்கு மேல எது வரைக்கும் தேய்க்கணும்? இங்க இருந்து இது வரைக்குமா அல்லது இங்க இருந்து இது வரைக்குமா? ஏற்கனவே இங்க என்ன செஞ்சாச்சு? இங்க வரைக்கும் சொல்லுங்க, கலியாச்சா? இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் என்ன செய்யறோம்? நாம கழுவுறோம். முழு சேருமா? சேருமா சேராதா? ஒழு சேராது. கையை நீங்க கழுவும் போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, கையை கழுவும் போது தண்ணி ஊத்தி இங்க இருந்து இது வரைக்கும் கழுவிட்டோமே, நமக்கு இது வரைக்கும் போதும், இது வரைக்கும் மட்டும் கழுவிட்டு விட்டீங்கன்னா என்ன செய்யாது? நீங்க திருப்பி அந்த உருவ ஆரம்பிச்சு போல செய்யும். ஏன்னா ஒருவனுடைய ஃபர்லுன்னு சொல்லுவாங்க. ஃபர்லுன்னா என்னது? அதை முழுசா செய்யுது. அதுல ஒரு 6 விஷயம் இருக்கு, அது கட்டணம் விஷயம். அதுல ஒண்ணுதான் என்னது? கையை கழுவு. கையை கழுவும் போது இங்கே தண்ணி ஊற்றி நீங்க இங்க இருந்து கழுவுனாலும் ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும்? கையை கழுவும். இதை 3 தடவை செய்யணும். புரியுதா? அப்ப இதுல நம்ம என்ன தவறு விட்டோம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இது வரைக்கும் என்ன தவறு விட்டுருக்கோம் திருத்திக்கணும். நாம சும்மா சும்மா அப்படி தண்ணி ஊற்றக்கூடாது. அப்புறம் என்ன செய்யறது? இடது கைக்கு தண்ணி ஊற்றி அங்கேயே அதே மாதிரி என்ன செய்யறது? ஃபுல்லா இங்க இருந்து ஃபுல்லா இது வரைக்கும் மட்டும் கழுவுனீங்கன்னா போச்சு, ஒழு திருப்பி செய்யணும், ஒழு சேர. அப்புறம் என்ன செய்யணும்? மசாஜ் செய்யுது. மசாஜ் எப்படி செய்யணும்? சில பேர் என்ன செய்யறாங்க, இங்க இருந்து இந்த இடத்துல நெத்தி இங்க வச்சுக்கிட்டீங்க 2 கையும் பின்னாடி வரைக்கும் இப்படி போய் திரும்ப என்ன செய்யணும்? எல்லா கையும் தலையில போடணும். பின்னாடி முன்னாடி வரைக்கும் இது வரைக்கும் வரும். சில பேர் இப்படி போயிட்டு போறவரும் முடிஞ்சு அப்புறம் இப்படின்றவா முடிஞ்சு. தப்பு, அப்படி செய்யக்கூடாது. இங்க கழுத்துக்கு வேலையே கிடையாது. ஒழுவுல கழுத்து கழுவுறது, கழுத்தை தடவுறது எல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் முன்னால போன கடலை வெளியே போயிட்டு முன்னால வந்துட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கழுவணும்? அப்புறம் என்ன செய்யணும்? நிறைய பேர் இது என்ன தவறு நடக்க பாருங்க. கால் என்ன செய்யறது? கையை வைக்கிறது, வச்சுட்டு இந்த பின்னாடி இந்த வரல வெளியே வச்சுக்கிறது, வச்சுட்டு ஒரு செஞ்சுட்டு விட்டுறது. அப்படி செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? உள்ள வச்சிருக்கிற விரலு வெளியே வர்ற அளவுக்கு சுத்தணும். உள்ள வர்ற அளவு வலி இருக்கு பாருங்க, ஒரு வலி இருக்கா, அந்த வலி வழியா சுத்தி வெளியே வந்துடும். முடிஞ்சு போச்சு. அப்படி புரியுதா இல்லையா? சில பேர் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படின்னு விட்டுருவா, உள்ள சுத்துறது இல்லை. இது சுண்ணத்தான். இது சுத்தாம இருந்தனால உள்ள சேராதுங்கிறதுல வராது. ஆனா என்ன செய்யணும்? சரியா அதை நம்ம செய்யணும். அப்புறம் என்ன செய்யணும்? கால் கழுவ தண்ணி எடுக்கணும். இப்ப எவ்வளவு தண்ணி எடுக்கணும்? 1 தான். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் 1 எடுத்தா போதுமானது. ஆனா காலுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில அறிவிப்புகள் வருவதாக சொல்றாங்க. சில அறிஞர்கள் சொல்றாங்க கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணே நீங்க எடுத்து சரியா செஞ்சீங்கன்னா விஷயம் அது பண்ணணும். அதே மாதிரி காலை கழுவணும். காலில் தண்ணி ஊத்துறது இல்ல. நிறைய பேர் சோப்பா போட்டு என்ன செய்யும்? டேப்பை திறந்து விட்டு காலை அழகா காமிச்சிடுறது. ஒரு 5 நிமிஷம் காமிச்சுதான் எல்லா இடத்துலையும் தண்ணி பற்றுச்சுங்கிறது அல்ல ஒழு. புரிதா? தண்ணி பற்றுச்சு என்பது அல்ல ஒழு. அதை செய்யற மாதிரி செய்யாதான் அது பேர் ஒழு. அப்ப கையை வச்சு என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் தடவி விட்டா எல்லா இடத்துலையும் என்ன செய்யும்? அந்த விரல் எடுக்கலாம். அந்த கை வச்சு என்ன செய்யணும்? இந்த கை வச்சு நம்ம செய்யும் போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி போடும். 3 தடவை இந்த கால, 3 தடவை இந்த கை. இதை செஞ்சுட்டா என்ன செய்ய உள்ளோ நமக்கு நிறைவு. புரியுதுங்களா நான் சொன்னது? இதுல ரொம்ப முக்கியமானது கை, முகம், மசகை, கால். 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல சின்ன தவறு நடந்தாலும் ஒரு பாத்துக்க. மற்றபடி நீங்க முதல்ல கை கழுவுறீங்க, ஒரு இடத்துல தண்ணி படாம இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா 2வது ஃபுல்லா கழுவும்போது அந்த இடத்துல செஞ்சிடணும், தண்ணி போடுறாங்க. 4 ரொம்ப முக்கியம். அப்புறம் நியத்து ரொம்ப முக்கியம். 5வது அடுத்து என்ன? வரிசை என்பது ரொம்ப முக்கியம். மோத்த கழுவிட்டு அப்புறம் மசாஜ் செஞ்சுட்டு கையை கழுவக்கூடாது. புரியுதா இல்லையா? மாத்தி செய்யக்கூடாது. இந்த 6 விஷயம் ஃபர்ல். இதை நாம மாத்தி செய்யாம இந்த 6 கரெக்டா செஞ்சிடும். பாக்கி உள்ள விஷயங்கள் எல்லாமே சுன்னத்து. அதே சில தவறுகள் என்ன செய்யறோம்? நாம செய்யறோம். அதே என்ன செய்யணும்? நாம கவனிச்சுக்கணும். இது ஒழுவுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது நல்லா நினைக்கிறீங்க. எண்ணிக்கை என்பது 1 என்பது ஃபர்ல். ஒரு தடவை ஒருத்தருக்கு
எங்க வீட்டுல தண்ணி வரல 2 நாளா, ஓகேங்களா, தண்ணி வரல, ரொம்ப தண்ணி கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அவர் ஒருக்கா ஒன்று செஞ்சா போதுமானது. 3 முறை, 2வது முறை 3வது முறை என்பது சுன்னத்து. அது செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஆனா ஒருக்கா செய்யும் போதே நீங்க கரெக்டா செஞ்சுட்டா என்ன கிடைக்கும்? உங்க ஒழு கம்ப்ளீட். வந்து இல்லையா? ஒருக்கா செஞ்சா ஒழு கம்ப்ளீட். 2வது 3வது செய்யும் போது அது என்னது? உங்களுக்கு நன்மை அதிகமாகும். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல தண்ணி இருக்கு இல்லைங்கிறது இல்ல, சில நேரத்துல 3 தடவை செய்யுங்க, சில நேரத்துல 2 தடவை செய்யுங்க, சில நேரத்துல ஒருக்கா செய்யுங்க, 3மே என்னதுதான்? சுன்னத்து தான் அப்படின்னு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? கருத்துக்களை சொல்றாங்க. வல்லாஹு அஅலம். அல்லாஹ் தான் மிக இத அறிந்தவர். அதுலயே வந்து கை கழுவுறப்ப மட்டும் 1 தடவை கழுவிட்டு கால் ஒரு 3 தடவை அப்படி கழுவலாம். அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒன்றுக்கா செஞ்சீங்கன்னா எல்லாம் 1, 2 தடவை எல்லாம் செஞ்சீங்கன்னா எல்லாமே 2, 3 தடவை எல்லாமே செஞ்சீங்கன்னா 3மே 3. ஒன்றை மாத்தி செய்யக்கூடாது. கையை 2 தடவை கழுவுறது, அப்புறம் காலை 1 தடவை கழுவுறது, இது வந்து ஒழுங்கு அல்ல. ஒழுங்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒழுங்கோட தான் செய்யும். தலையை காது ஒரு தடவை, அது ஒரு காலம். மசாலா என்பது ஒரு காலம் வேற. அதுக்கா சரி, ஹைர் இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம நேரம் இருந்தால் வேற அதை பற்றி நம்ம பேசலாம் இன்ஷாஅல்லாஹ். வாஹித் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க